الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், எமது முன்னோர்கள், எமது பெற்றோர்கள், எம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் சுவர்க்கத்தின் சோலைகளை கண்டால் அதிலிருந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். எனவே சஹாபாக்கள் சுவர்க்கத்தின் சோலைகள் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த தீன் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற சபைகள். எனவே நாங்கள் எல்லாம் ஒரு பெருமதியான சபையிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து எமது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற சில தகவல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையோடு நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களுடைய நியத்துகளுக்கு ஏற்ப நிரப்பமான கூலிகளை வழங்குவானாக என பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய உறவுகளே, சகோதரிகளே, இந்த அமர்விலே நாங்கள் நோயும் நிவாரணியும் என்கின்ற தலைப்பின் கீழ் சில தகவல்களை பரிமாறிக்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் எமது மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு முழுமை பெற்ற மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்திலே எமது வாழ்க்கைக்கு தேவையான சகல விதமான வழிகாட்டல்களும் செவ்வனே வழங்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, அலிஃப் லாம் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸ்ஸிலத் மின் லதுன் ஹகீமின் ஹபீர் என்று சொல்கிறார். அலிஃப் லாம் ரா, இது ஒரு வேதமாகும். அதனுடைய ஆயத்துக்கள் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டு துல்லியமாக அறியக்கூடிய, நன்கு எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய இரட்சகனிடம் இருந்து இந்த வேதமானது தெளிவுபடுத்தப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த வகையில் எமது கைகளிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் ஆகிறது எமது வாழ்க்கைக்கு தேவையான சகல வழிகாட்டல்களையும் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதனை நாங்கள் தெளிவாக படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது விஷயம். பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சோதனை களமாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எம்மை அதனை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிக்கிறான் என்கின்ற உண்மையை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டியிருக்கிறது. காசு பணத்தோடு வாழ்வதாக இருந்தாலும் சரி, அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தாலும் சரி, அந்த நிலையை கொண்டு நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். இவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கலாம்,
நோய் நொம்பலங்களோடு வாழ்வதாக இருக்கலாம், பிள்ளை பாக்கியங்களை பெற்றுக் கொண்டவர்களாக வாழலாம், அல்லது அதனை இழந்த நிலையில் வாழலாம். எல்லாமே இறைவனால் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சோதனையாகும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப எங்கள சிலர் எப்படி நினைக்கிறேன்னு கேட்டா, ஏதாவது எங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் மட்டும் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் அப்படி என்று நாங்க விளங்குறோம். அப்படி அல்ல. எங்களுடைய மனதுகளுக்கு பிடிக்காத விஷயங்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான் நிச்சயமாக. இது தவிர எங்களுடைய மனதுகளுக்கு பிடித்த விஷயங்களை கொடுத்தும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். இரண்டுமே சோதனையாகும். இதனை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே மிக தெளிவாக சொல்கிறான். அன்புக்குரிய உறவுகளே, எனவே இந்த உலக வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சோதனையாகும். இந்த பரீட்சையிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையையும் மௌத்தையும் எங்களுக்கு தந்திருப்பது எம்மில் யார் நல்ல காரியம் செய்கிறோம் என்று சோதிப்பதற்காக. எனவே இந்த வாழ்க்கையையும் மௌத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருப்பது எங்களை சோதிப்பதற்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் பக்ராவிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ என்று சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், நிச்சயமாக சோதிப்போம் என்று சொல்கிறார். சோதனை என்பது அல்லாஹ்வின் சுன்னாவில் உள்ள விஷயம். அது அல்லாஹ்வின் வழிமுறை சோதிப்பது. அந்த சோதனையில் அகப்பட்டிருப்பது நாங்கள் மாத்திரம் அல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கின்ற மனித ஜின் வர்க்கத்தினர் எல்லோருமே. எல்லோரையும் அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு வாழ வைத்து விட்டு எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பயத்தை கொடுத்து உங்களை நாங்கள் சோதிப்போம், பசி பட்டினியை கொடுத்து சோதிப்போம், சொத்து செல்வங்களிலே குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம், விளைச்சலிலே குறைவை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த சோதனைகளின் போது யார் பொறுமை என்கின்ற ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றார்களோ, இவைகளெல்லாம் சோதனை என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு ஆதங்கப்பட்டு விடாமல், இறைவனின் மீது நம்பிக்கை இழந்து விடாமல், முறையாக அவனை நம்ப வேண்டிய முறையில் நம்பி அவன் மீது தவக்குல் வைத்து யாரெல்லாம் பொறுமையாக வாழ பழகி இருக்கின்றார்களோ அத்தகையோருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். எனவே அன்புக்குரிய உறவுகளே, பொதுவாக இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறைவனால் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற சோதனைகள், அதற்கு ஏற்றவாறு இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள்வதற்காக இந்த தகவல்களை நான் சொல்லி இருக்கிறேன். நோய்கள் என்று வருகின்ற பொழுது எமது முன்னோர்கள் அனுபவிக்காத வித்தியாசமான பல்வேறு நோய் நொம்பலங்கள் இந்த காலத்திலே பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நமக்கு முன்னர் வாழ்ந்த உறவுகள் கேள்விப்படாத அல்லது இவ்வளவு வேகமா என்றும் நினைத்து கூட
பார்த்திராத நோய்களை கொண்டெல்லாம் இன்று எம்மில் பலர் நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று வாழ்க்கையிலே ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது நம்பிக்கை இழந்து போகக்கூடிய உறவுகள், ஈமானையும் இழந்து போகக்கூடிய உறவுகள் தாராளமாக இன்று சமூக மட்டத்திலே அதிகரித்து வருவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய உறவுகளே, எனவேதான் இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நோய் என்று சொல்கின்ற பொழுது குறுகிய காலத்தில் வந்து சுகமடைந்து விடக்கூடிய நோய்களும் இருக்கின்றன. நாட்பட்ட நோய் என்று சொல்லக்கூடிய நீண்ட காலமாக வருத்தத்தோடே வாழக்கூடிய அத்தகைய நோய்களோடு பாதிக்கப்படுகின்ற உறவுகளும் எங்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மௌத்து வரைக்கும் சில வேளை அந்த நோய்களோடே சகித்து கொண்டு வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நிலைகளும் ஏற்படுவதுண்டு. எனவேதான் அன்புக்குரிய உறவுகளே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் எங்களுக்கு நடப்பது கிடையாது. இதுதான் நாங்கள் அடிமனதில் பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான நம்பிக்கையாகும். எங்களுக்கு ஒரு நலவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று திரண்டு எங்களுக்கு ஒரு நலவை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அந்த நலவு எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர அந்த நல்ல விஷயம் எங்களுக்கு நடக்காது. அதுபோலதான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒன்று கூடினாலும் அத்தகைய ஒரு தீங்கு எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருந்தாலே தவிர அந்த தீங்கு ஒருபோதும் எங்களுக்கு ஏற்படாது. இதுதான் நாங்கள் மிக உறுதியாக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடந்து வருகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபீ கிதாப் மின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ஃபீ ذلك அலா அல்லாஹி யஸீர். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹு தஆலா அழகாக சொல்கிறான், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமான நிகழ்வு உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது அங்கே முன்கூட்டி ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் நடைபெறுகிறது. இன்ன ذلك அலா அல்லாஹி யஸீர். இதனை நடத்தி காட்டுவது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். எங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு சோதனையும் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டே அன்றி நடக்காது. அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர எத்தகைய சோதனையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வராது. وَمَن يُؤْمِن بِاللَّهِ يَهْدِ قَلْبَهُ. இதனை யார் சரியாக நம்புகிறாரோ, சரியாக புரிந்து கொண்டு நம்புகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை, ஒரு விடிவை, ஒரு தெளிவை கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லா விஷயங்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். எனவே அன்புக்குரிய உறவுகளே, இந்த நோய்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எமக்கென்று அல்லாஹுவின் ஏட்டிலே எழுதப்படாமல் எமக்கு எந்த ஒரு முசீபத்தும் எந்த ஒரு சோதனையும் வருவதில்லை
என்பதனை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டி இருக்கிறது. இந்த நோய்கள் சம்பந்தமாக அல் குர்ஆனிலே சுன்னாவிலே ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹு தஆலா ஒரு நலவை நாடுகிறானோ, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நல்லது செய்ய வேண்டும், நல்ல கூலிகளை வழங்க வேண்டும், அவனுடைய குற்றம் குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா யாருக்காவது நாடினால் அவருக்கு ஒரு சோதனையை கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே எம்மில் யாராவது ஒரு நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த நோயின் காரணமாக ஏராளமான அசௌகரியங்களை அல்லது அவமானங்களை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னால் அவர் பதறி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவர் அல்லாஹுவை முறையாக ஈமான் கொண்டிருக்கிறார். அவர் என்ன நினைக்க வேண்டும்? எனது இறைவன் எனக்கு நலவை நாடி இருக்கிறார், எனது அந்தஸ்துக்களை உயர்த்த நாடி இருக்கிறார், எனது குற்றம் குறைகளை மன்னிப்பதற்கு தயாராகி இருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்த அல்லாஹு தஆலா விரும்புகிறான், அதனால் தான் இத்தகைய ஒரு சோதனையை எனக்கு தந்திருக்கிறான் என்கின்ற புரிதல் அவருக்கு ஏற்பட வேண்டி இருக்கிறது. எமது முன்னோர்கள் சொல்வார்களாம், லவ்லா மசாஇபு துன்யா லவரதினல் கியாமத மஃபாலிஸ். என்ன சொல்வார்கள்? அழகான ஒரு வார்த்தை. துன்யாவிலே எங்களுக்கு சில சோதனைகள் ஏற்படவில்லை என்றிருந்தால், உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே சில சோதனைகளாவது எங்களுக்கு ஏற்படவில்லை என்றிருந்தால் மறுமையிலே நாங்கள் வங்குரோட்டுக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்று சொல்வார்களாம். இதனுடைய அர்த்தம் என்ன? சின்ன சின்ன சோதனைகளாவது எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அத்தகைய சோதனைகளின் போது நாங்கள் பொறுமையை கையாள வேண்டும். அந்த நன்னடத்தையின் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துகிறான், தன் பக்கம் நெருக்கி வைத்துக் கொள்கிறான், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிறான், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறான். எனவே கியாமத்துடைய நாளில் அல்லாஹுவை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது ஏதோ குற்றம் குறைகள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவனுடைய திருப்தியை நெருக்கத்தை பெற்றுக்கொண்ட நிலையில் அவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அற்புதமான ஒரு கருத்து. எங்களுடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்? துனியாவிலே சிறு சிறு சோதனைகளாவது எங்களுக்கு ஏற்படவில்லை என்றால் மறுமை நாளில் நாங்கள் வங்குரோத்துக்காரர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் எல்லா அமல்களும் செய்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் போவோம். அங்கே போனால் மன்னிக்கப்படாத குற்றம் குறைகள் ஏராளம் இருக்கும். எங்களுடைய பெயரில் எந்த அந்தஸ்தும் உயர்த்தப்படாத நிலையில் எங்களுடைய நிலை இருக்கும். என்ன காரணம்? எத்தகைய சோதனையும் வாழ்க்கையில் வரவில்லை. எனவே அப்படியான நிலைமை எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. சிறு சிறு சோதனைகளாவது எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அந்த நிலைமைகளின் போது நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹு தஆலா எங்களை அவன் பக்கம் நெருக்கமாக்கிக் கொள்ள வேண்டும், குற்றம் குறைகளை மன்னிக்க வேண்டும், தரஜாக்களை உயர்த்த வேண்டும் என்று அந்த எங்களுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், وَعَسَى أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு தெரியாது அந்த சோதனைகள் வருவதுதான் உங்களுக்கு நல்லது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார்?
உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது உங்களுடைய மனம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் அத்தகைய சோதனைகள் வருவதுதான், அத்தகைய இழப்புகள் வருவதுதான் உங்களுக்கு நல்லது. அது உங்களுக்கு தெரியாது. யாவற்றையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? வாழ்க்கையிலே சிறு சிறு சோதனைகள் வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக நம்பிக்கையை இழந்து விடுகின்ற ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அவனுடைய முழு சந்தோஷத்தையும் அவன் இழந்து விடுகின்றான். துனியாவிலே எதுவுமே கிடைக்காதவனை போன்று ஏக்கத்தோடு கவலையோடு எல்லாவற்றையும் இழந்தவர்களை போன்று நம்பிக்கை இழந்து ஏதோ பிறந்துட்டோம், மௌத்தாகும் வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம் என்று சொல்லி அவ்வப்போது கிடைக்கிற சந்தோஷங்களை கூட அனுபவிக்காமல் எப்போது பார்த்தாலும் ஒரு தோல்வி மனப்பாங்கோடு வாழக்கூடிய பல உறவுகளை நாங்கள் பார்க்கலாம். ஏன் அத்தகைய நிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது என்று கேட்டால், இந்த வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படும். அது அல்லாஹுவின் வழிமுறை. அத்தகைய சோதனை நாங்கள் எதிர்கொள்கின்ற பொழுது பொறுமையை கையாள வேண்டும். அல்லாஹுவை அதிகம் அதிகம் விசுவாசிக்க வேண்டும். அல்லாஹுவிடம் பிரார்த்திக்க வேண்டும். அத்தகைய நல்ல நடத்தைகள், அத்தகைய தெளிவுகள் இல்லாமல் போய்விடுகின்ற பொழுது இவன் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இழந்து விடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. அல்லாஹுவை முறையாக நம்பக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். எனவே அந்த இறை விசுவாசியுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் நலவாகவே அமைகிறது. அப்படி என்றால் அவன் சொத்து செல்வங்களோடு வாழ்ந்தாலும் சரி, வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தாலும் சரி, குழந்தை செல்வங்களோடு வாழ்ந்தாலும் சரி, தனியாக ஆண் பிள்ளைகளோடு வாழ்ந்தாலும் சரி, தனியாக பெண் பிள்ளைகளோடு வாழ்ந்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்தை இழந்த நிலையில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களும் கைர், நலவுதான். அவனுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் கைராகவே இருக்கும். அப்படி என்றால் சொத்து செல்வங்களோடு வாழ்ந்தாலும் அவனுக்கு நலவைத்தான் தேடிக் கொடுக்கும். வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தாலும் அவனுக்கு நலவைத்தான் தேடிக் கொடுக்கும். ஏனென்றால் அந்த சோதனையை அவன் முறையாக அணுகுவான். وَلَيْسَ ذَلِكَ لِأَحَدٍ إِلَّا لِلْمُؤْمِنِ. முக்கியமான செய்தி, இந்த சிறப்பு ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. எந்த சிறப்பு? வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கைராக அமைகின்ற சிறப்பு இருக்குதே, இந்த பாக்கியம் எல்லோருக்கும் இல்லை. அல்லாஹ்வின் மீது சரியாக நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. சிறு சிறு சோதனைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனமுடைந்து போகின்றவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. வாழ்க்கையில் சில இழப்புகளை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை குறைந்து போகின்றவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அது விசேஷமாக மூமின்களுக்குரிய பாக்கியம். எது? வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அவனுடைய மனதுக்கு பிடிச்ச விஷயமாக இருந்தாலும், அவனுடைய மனதுக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தாலும் கைராக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே,
அந்த பாக்கியம் எல்லோருக்கும் இல்லை. இறை விசுவாசிகளுக்கு மாத்திரம் தனித்துவமான பாக்கியமாகும். இதுதான் முக்கியமான விஷயம். அத்தகைய மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? இன் அஸாபத்ஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபலஹு அஜ்ர். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால், மனதுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று அவன் வாழ்க்கையில நடக்குது, அவனுடைய மனதை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் பெருமைப்பட மாட்டான். ஷக்கர, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வான், நன்றி செலுத்துவான், நன்றி உணர்வோடு வாழ்வான், பெருமை அடிக்க மாட்டான். என்னுடைய திறமையால் தான் இத்தகைய நலவுகள் எல்லாம் நடந்தது என்கின்ற எண்ணம் அவனிடத்திலே வராது. அல்லாஹுவை புகழ்வான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் ஏற்பாட்டால் இந்த நலவு என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதனை அவன் ஏற்றுக்கொள்ளுவான். எனவே அவனுக்கு நல்ல கூலி கிடைக்கிறது, நல்ல கூலி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? வயில் அஸாபத்ஹு தர்ராஉ ஃபஸபர ஃபலஹு அஜ்ர். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்து விடுகிறது. எனக்கு நோய் ஏற்பட வேண்டும் என்று யாரும் விரும்புவது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் எனக்கு நோய் ஏற்பட வேண்டும் என்று யாரும் விரும்புவது கிடையாது. அதுதான் பொதுவான இயல்பு குணம். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இது தவிர நான் வறுமையோடு வாழ வேண்டும் என்று யாரும் விரும்புவது கிடையாது. நான் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்று யாரும் விரும்புவது கிடையாது. அது மனதுக்கு பிடிக்காது. இதுதான் உண்மை. இப்படி இருக்கின்ற நிலையில் அப்படி ஒரு சோதனை அவருக்கு வந்தால் அவரு பொறுமை காப்பார், அந்த பிரச்சனையை பொறுமையாக ஏற்றுக்கொள்வார், அவர் சரியாக புரிந்து கொள்வார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்வார். நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தினேன், யாருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நலவை நாடுகிறானோ அவருக்கு ஒரு சோதனையை கொடுப்பான். சோதனை வந்திருக்கிறது, ஒரு நோய் வந்திருக்கிறது, நாட்பட்ட நோய் என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள். மௌத்து வரைக்கும் மருந்து மாத்திரைகள் பாவிக்க வேண்டுமாம் என்று சொல்கிறார்கள். உடலை விட்டும் ஒரு காலமும் அது போகாதாம் என்று சொல்கிறார்கள். அல்லது 2-3 மாதங்களில் மௌத்தாகி விடுவேனாம் என்று சொல்கிறார்கள். அல்லது 5 வருடங்கள் தான் உயிரோடு இருக்கலாமாம் என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள். எந்த மனிதனும் இதை விரும்புவது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு ஒரு நலவை நாடி இருக்கிறான் என்பதை அவர் சரியாக புரிந்து கொள்பவராக இருந்தால் சபர, அவர் பொறுமையாக ஏற்றுக்கொள்வார். அவர் பொறுமையாக ஏற்றுக்கொள்வார், தன்னுடைய மனதை சாந்தப்படுத்திக் கொள்வார். தொடர்ந்து அல்லாஹ்வுக்கு அதிகம் இபாதத்து செய்வார், அல்லாஹ்வோடு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் அவருக்கு வைத்தியர்கள் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள், 5 மாதத்தில் அல்லது 5 வருடத்தில் அல்லது 2 வருடத்தில் மௌத்தாக வேண்டிய நிலைமை வரும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அவர் ஒரு மூமின், மௌத்துக்கு தயாராகுவார் வேகமாக. அவர் புரிந்து கொள்வார், நான் எத்தகைய நோய் நொம்பலங்களும் இல்லாமல் இருந்தால் கூட 100 வருடங்கள் இந்த உலகத்திலே நான் வாழ வந்தவன் அல்ல. இதுதான் ஒரு மூமினுடைய சிந்தனை. எந்த ஒரு வருத்தமும் இல்லை,
எந்த ஒரு நோய் நொம்பலமும் என்னுடைய உடலில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படி இருந்தால் கூட 100-150 வருடங்கள் நான் இந்த துனியாவிலே உயிரோடு வாழ வந்தவன் அல்ல. இன்னும் ஒன்றை புரிந்து கொள்வார், எனக்கு வைத்தியர் 2 வருடங்கள் தான் உயிரோடு இருக்கலாம், அப்படி உங்களுடைய நோய் பரவி இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்திருக்க, எந்த நோயும் இல்லாத பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் மௌத்தாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன, உங்களுக்கு மௌத்து இருக்கிறது என்று வைத்தியரால் எச்சரிக்கை செய்யப்பட்டதா? அவர்களுக்கு நாள் குறிக்கப்பட்டதா? இல்லையே, காய்ச்சல் என்று சொல்கிறார்கள், குழந்தை மௌத்தாகி விடுகிறது. போர் நடைபெறுகிறது என்று சொல்கிறார்கள், குழந்தைகளை கொத்து கொத்தாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். வைத்தியர்கள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் டேட் குறித்து விட்டு சென்றார்களா? நீங்கள் 5 வயதில் மௌத்தாகி விடுவீர்கள், உங்களுக்கு நாட்பட்ட நோய் இருக்கிறது, 2 வருடத்தில் நீங்கள் மௌத்தாகி விடுவீர்கள் என்று அந்த 5-10 வயது குழந்தைகளுக்கு டேட் சொன்னார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆரோக்கியமான பிள்ளைகள், சுகதைகள் மௌத்தாகி விடுகிறார்கள். இந்த உண்மையை ஒரு மூமின் சிந்திப்பார். வைத்தியர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நாட்பட்ட நோய் உங்களுக்கு வந்திருக்கிறது, மௌத்து வரைக்கும் மருந்து மாத்திரைகள் பாவிக்க வேண்டும், இது உங்களோடு எப்படியும் இருக்கும். இவைகளை கண்டு பயப்படக்கூடிய ஒருவனாக, நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒருவனாக, முழு சந்தோஷத்தையும் இல்லாமலாக்கக்கூடிய ஒருவனாக ஒரு மூமின் இருக்க மாட்டார். சாதாரணமாக மகிழ்ச்சியாக உழைப்பவராக இருந்தால் உழைத்துக் கொண்டு, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக ஈடுபட்டுக் கொண்டு, வைத்தியருடைய ஆலோசனைகளை பின்பற்றிக் கொண்டு, முடியுமான வரைக்கும் அதிகம் இபாதத்து செய்து கொண்டு அல்லாஹுவை சந்திப்பதற்காக இன்முகத்தோடு அவர் தயாராகுவார். இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். இது ஒரு ஆச்சரியம். இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது, மூமினுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்லி தந்திருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய உறவுகளே, நோய் நொம்பலங்கள் வருவது, சோதனைகள் ஏற்படுவது என்பது அது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும். ஒரு நாள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட போனாங்க. போற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல், கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், கடுமையான உடல் வலியால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப போன இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கடுமையாக வலியோடு இருப்பதாக எனக்கு விளங்குது, கடுமையாக கஷ்டப்படுற மாதிரி இருக்குது என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே உங்களில் 2 பேர் அனுபவிக்கக்கூடிய உடல் வலி எனக்கு ஒருவனுக்கு அந்த வலி ஏற்பட்டிருக்கிறது, கடுமையான வலியாக இருக்கிறது என்று அந்த செய்தியை சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னார்கள். முக்கியமான விஷயம், எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு முள் தைப்பதில் இருந்து அதன் மூலம் ஒரு வலியை அவன் உணருவான். வேறு எந்த நோய் நொம்பலங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் அந்த வலிகளை அவன் பொறுத்து கொண்டாலும் அதன் மூலம் அல்லாஹு தாலா அவனுடைய குற்றங்குறைகளை மன்னிக்கிறான் என்று அழகான செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், இன்னல்லாஹ கால
அல்லாஹ் சொல்கிறானாம், இதபுத்தலைத்து அப்தி பிஹபீபதைஹி ஐனைஹி. யாராவது ஒரு மனிதனுக்கு அவனுடைய 2 கண்களையும் எடுத்து பார்வை அற்றவனாக ஆக்கி யாராவது ஒரு மனிதனை நான் சோதித்தால் ஃபஸபர, அதற்காக அவன் பொறுமை காத்தால், இதுதான் முக்கியமான விஷயம். சரியாக உணர்ந்து கொண்டு அல்லாஹ் என்னை விரும்பி இருக்கிறான், அதனாலதான் இப்படியான ஒரு சோதனை வந்திருக்கிறது என்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சிந்தித்து பதறி போகாமல், நம்பிக்கை இழந்து போகாமல், நான் 2 கண்களும் தெரியாமல் வாழ்கிறேனே என்கின்ற ஏக்கத்தை வெளிப்படுத்தாமல் சபர் செய்து கொண்டு பொறுமையாக வாழுவானாக இருந்தால் அவ்வல்துஹு மின்ஹுமா அல் ஜன்னா என்று சொன்னாங்க. அந்த 2 கண்களையும் அல்லாஹு தஆலா எடுத்ததற்கு பதிலாக நான் சுவர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, வலிப்பு நோய் எனக்கு இருக்கிறது, எந்த சந்தர்ப்பத்தில் அந்த வருத்தம் வரும் என்பது எனக்கு தெரியாது, அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், நான் சுகமாக வேண்டும் என்று துஆ கேளுங்கள் என்று சொன்னார். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ கேட்கலாம், உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய் குணமாகும், ஆனால் அந்த வருத்தத்தை நீ பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாயாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும், என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள். துஆ கேட்கலாம், கேட்டா வருத்தம் சுகமாகும். ஆனா இன்னும் ஒரு விஷயமும் இருக்கிறது, நீ பொறுமையோடு அதை நீ தாங்கிக் கொள்வாயாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும், என்ன செய்ய என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சுவர்க்கத்தை ஆசைப்பட்டார். அப்ப இருக்கட்டும் அல்லாஹ்வின் தூதரே, நான் சுவர்க்கத்தை ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணி சொன்னார், அந்த வலிப்பு வருத்தம் ஏற்படுகின்ற பொழுது அவ்வப்போது ஆடைகள் விலகி விடுகின்றது, அது எனக்கு அசௌகரியமாக இருக்கின்றது, அது சீராக இருப்பதற்கு அதற்காக அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க அப்படின்னு சொன்ன நேரம் அதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையிலே பிரச்சனைகள், நோய் நொம்பலங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் தைரியமாக என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நோய்களை ஏற்படுத்திய அல்லாஹு தஆலா அதற்கான மருந்துகளையும் ஏற்பாடு செய்துதான் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லிகுல்லி தாஇன் தவா ஃபஇதா உஸீப தவாஉ தா பரிஅ பிஇذنில்லாஹ் அஸ்ஸ வஜல். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு மருந்து இருக்கிறது. அந்த மருந்து சரியாக நோயை போய் சென்றடையுமாக இருந்தால் அந்த நோய் அல்லாஹுவின் அனுமதியோடு குணமடையும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இன்னும் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், நோயை இறக்கிய அல்லாஹு தஆலா அதற்குரிய நிவாரணியையும் சேர்த்துத்தான் இறக்கி வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் நிவாரணிகளை தேடிக்கொள்ளுங்கள், மருந்துகளை முயற்சி செய்து கொள்ளுங்கள். அதற்காக வலா ததாவு பில் ஹராம், ஹராமான வழிகளில் நோய்க்கான நிவாரணிகளை தேடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். எனவே இந்த பொறுமையை சில உறவுகள் இழந்து விடுகின்ற பொழுது, ஏதாவது ஒரு வருத்தம் வருகின்ற பொழுது ஒரு 2 தடவை மருந்து மாத்திரைகளை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். தொடர்ந்தும் அந்த நோய் இருக்கின்ற பொழுது யாராவது ஒருவர் ஆலோசனை சொல்வார்,
இங்கே ஒரு பரிசாரி இருக்கிறார், அவர்கிட்ட போனா எல்லாம் சரியா போகும், ஜின் வைத்தியர் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எனவே அந்த பொறுமையை இழந்து பரிசாரியார்கிட்ட போறது, அவங்க இசும் எழுதி குடிக்கிறது, அதை கரைச்சி குடிக்கிறது, அப்படியாவது நம்முடைய நோயை குணப்படுத்துவோம் என்று சொல்லி முயற்சி செய்வார்கள். அண்மையிலே ஒரு சகோதரி ஒரு வெளி இடத்திலே திடீரென்று அவர் மௌத்தாயிட்டார். அப்ப அந்த வீட்டுக்கு ஜனாசா பார்க்க போன ஆட்கள் எல்லாம் சரியாக மன வருத்தப்பட்டாங்க. என்ன என்று பார்த்தா, அந்த ரூம் நிறைய பரிசாரியார் எழுதி குடித்த, கரைச்சி குடிச்ச அந்த இசும் அஸ்மாக்கள் கரைச்சி குடிக்கப்பட்ட அந்த பிளேட்டுகள் நிறைய கிடக்கு. உண்மையிலேயே சிந்திக்கிற நேரம் அந்த சகோதரிக்கு ஏற்பட்டது சாதாரணமாக எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நோய். சாதாரணமாக இப்ப வைத்தியத்துறை அழகாக முன்னேறி இருக்கிறது. அல்லாஹ்வின் நாட்டத்தால் முயற்சி செய்தால் அந்த நோயை குணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் யாரோ அந்த சகோதரிக்கு ஆலோசனை சொல்லி இருக்கிறார், இதுகளை விட இப்படி ஒரு பரிசாரியார் இருக்கிறார், போனால் நல்லா ஓதி ஊதி கரைச்சி எழுதி தருவார், அதுகளை செய்யுங்க சுகமாகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அத இந்த சகோதரி நம்பி தொடர்ச்சியாக அந்த வைத்தியத்தையே செய்திருக்கிறார். நோய் பரவல் அடைஞ்சு குணப்படுத்தவே இயலாது என்கிற ஒரு நிலைமைக்கு போய் கடைசியாக இறைவனின் நாட்டம் மௌத்தாக வேண்டிய அந்த நிலை ஏற்பட்டது. அதிலே கவலைப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த கடைசி காலத்துல சிறுக்கு செய்யக்கூடிய நிலைமைக்கு அந்த பெண் போயிட்டாவே என்கிறது தான் அவரத்துல ஒரு சங்கடமான விஷயமாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோய்க்கான நிவாரணிகளை செய்யுங்கள், அதற்காக ஹராமான வழிகளை கையாள வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த விஷயத்தில் நாங்கள் கரிசனை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய முடிவுகள் எடுப்பதற்கு என்ன காரணம் என்றால், அந்த பொறுமையை இழந்து விடுவது. எல்லா டாக்டர்ஸுக்கிட்டையும் போய் பார்த்தாச்சு, மருந்தெல்லாம் குடிச்சாச்சு, சோமாக இல்லை, இப்படியாவது போய் பார்ப்போம் என்கிற முடிவு தான் அது. அந்த பொறுமை என்கிற விஷயம் இல்லை. அந்த நோய் எனக்கு ஏற்பட்டிருக்குது, நான் என்ன முயற்சிகளை செய்ய வேணும், இந்த நோயை எனக்கு அல்லாஹ் தஆலா ஏன் தந்திருக்கிறான், அதை பொறுமையோட ஏற்றுக்கொள்ளணும், நான் ஹலாலான வைத்திய முறைகளைத்தான் நான் செய்யணும் என்கிற அந்த பக்குவம் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது நோயை குணப்படுத்துவோம் என்று சொல்லி வலிக்கிறது. அது பிழையான வழிமுறைகளாக, ஹராமான வழிமுறைகளாக சில நேரம் மாறி போவதை நாங்கள் பார்க்கலாம். எனவேதான் இஸ்லாம் இந்த நோய் சம்பந்தமாக, நோய்க்கான நிவாரணிகள் சம்பந்தமாக அழகான ஒரு வழிகாட்டலை, ஒரு பக்குவத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த செய்திகளை நாங்கள் முடியுமான வரைக்கும் இந்த குறுகிய நேரத்தில் பார்த்திருக்கிறோம். எந்தெந்த தகவல்களை எல்லாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டோமோ அவைகளை தெளிவாக புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அவற்றின் மூலம் நல்ல பக்குவங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை மென்மேலும் வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் மீது நாங்கள் வைக்கக்கூடிய தவக்குல், அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை நினைவுபடுத்தி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.